தீபாவளி பண்டிகையையொட்டி ரயில்களில் பட்டாசு கொண்டு சென்றால் 3 வருட சிறை தண்டனை மற்றும் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என ரயில்வே காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக 5 தனிப்படைகள் அமைத்து ரயில்களில் பட்டாசு கொண்டு செல்பவர்களை தீவிரமாக கண்காணித்து வருகிறது ரயில்வே காவல்துறை. தீபாவளி பண்டிகைக்கு சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்வோர் புத்தாடைகளோடு பட்டாசுகளையும் எடுத்துச் செல்வது வாடிக்கையாகிவிட்டது. ரயில்களில் பட்டாசு கொண்டு செல்லும் போது தீ விபத்து ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் இதனால் ஏற்படும் விளைவுகள் குறித்து ரயில்வே காவல்துறை மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் பயணிகளுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். மக்கள் ஈடுபட்டிருக்காங்க. ட்ரெயினில் போகிறப்ப செக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி செக் பண்ணி பட்டாசு கொண்டு போகணும் அறிவுறுத்துறோம். நார்மலாக வெளியே வரப்பே உள்ள என்ட்ரு ஆகிறப்பே நாங்கள் எல்லாம் செக் பண்ணுறோம். செக் பண்ணி சில பேர் அந்த பட்டாசு கொண்டு போகாமல் நாங்கள் வெளியே எடுத்து போகிறோம்னு சொல்லி அனுப்பிடுறோம். அதையும் மீறி உள்ள பிளாட்ஃபார்மில் வரப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி கேஸ் போடுறோம். ரயில்களில் பட்டாசு எடுத்துச் செல்பவர்களை கண்காணிக்க 5 தனிப்படைகள் அமைத்து ரயில்வே காவல்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். ரயில்களில் பட்டாசு கொண்டு சென்றால் ரயில்வே சட்டம் 164 படி 3 ஆண்டு வரை சிறை தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும், இந்திய தண்டனை சட்டம் 285 படி 6 மாத சிறை தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக ரயில்வே காவல்துறை எச்சரித்துள்ளது. பட்டாசு எதுவுமே ட்ரெயினில் கொண்டு போகக்கூடாது, ரொம்ப ஆபத்தானது. அதோட சட்டப்படி குற்றம். அதை மீறி யாராவது கொண்டு போனால் இதுக்கு என்ன தண்டனைன்னு கேட்டால் ஐபிசியில் 285 ஒரு செக்ஷன் இருக்குது. அதன் பிரகாரம் 6 months பனிஷ்மெண்ட் இருக்குது, 1000 rupees ஃபைன் இருக்குது. அது இல்லாமல் ரயில்வே ஆக்டில் 3 years வரைக்கும் பனிஷ்மெண்ட் இருக்குது. ரயில் நிலைய முகப்பிலேயே ஸ்கேனர் கருவிகள் மூலம் பட்டாசு எடுத்து செல்கின்றனரா என்பது குறித்து சோதனை செய்யப்பட்டு வருகிறது. ரயில்களில் யாராவது பட்டாசு எடுத்து சென்றால் 1512 மற்றும் 182 என்ற கட்டணமில்லா எண்ணில் புகார் தெரிவிக்கலாம் என ரயில்வே காவல்துறை அறிவித்துள்ளது. தங்களுடைய பாதுகாப்பையும் தங்களுடன் பயணிக்கும் சக பயணிகளுடைய பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு ரயில்களில் பட்டாசு கொண்டு செல்லாமல் இருந்தால் நிச்சயம் இந்த தீபாவளி பண்டிகை சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் அமையும் என்பதில் சந்தேகமில்லை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர்கள் குழுவுடன் மணிகண்டன்.